love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல நம்ம 76வது சாப்டர்ல வந்துட்டோங்க. அப்புறம் இந்த NumPyல இது 35வது சாப்டர். இந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன்ல 6வது சாப்டர். கிட்டத்தட்ட 10 சாப்டர் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸே பார்த்திருக்கீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சா மட்டும் போதும்னு சொல்லி சொன்னேன். ஒரு சில இடத்துல வந்து ரெயிலே மாதிரி வந்து ஒரு சில இடத்துல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரெயிலே பாய்சான்லாம் சொல்லி சொன்னேன். இப்போ அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தோம், இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்தோம், டெசிமல் ரவுண்டிங் ஆஃப் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், சிம்பிள் அரித்மெட்டிக் பார்த்தோம், லாகரித்மெட்டிக் பார்த்தோம். அந்த ஃபேமிலியில் வருது தான் இதுவும். இது 6வது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேர் சம்மேஷன். அது என்னடா சம்மேஷன்? அதான் சின்ன விஷயம் 4வதுலேயே வந்து சம் a + b, சம் 1 + 2. அதான் ஏற்கனவே சிம்பிள் அரித்மெட்டிக்கே பண்ணிட்டியாடா, ஏன்டா என் உயிரை வாங்குற? அதான் ஏற்கனவே அடிஷன் பண்ணியாச்சு, என்ன புதுசாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இன்னொரு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறியா, உன்னோட வீடியோ அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்படி கேட்டால் எனக்கு அது புரியுறது. சம்மேஷனுக்கும் அடிஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம நார்மலாக பேசலை, நார்மலாக பேசினா கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன பண்ணோன்னா, அடிஷன்னா 2 ஆர்குமெண்ட் எடுக்கும், சம்மேஷன்னா இட் ஹேப்பன்ஸ் ஓவர் n எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இதான் வித்தியாசம். ஒன்றும் பொருளடா தலைக்கு மேலே போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் எனக்கு புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போது இங்கே இருக்குது, இது ஃபஸ்ட்டு இந்த கோட் எடுக்கலாம். இந்த கோடெலாம் உங்களுக்கே நல்லா டிஃபால்ட்டாக தெரியும், இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த இம்போர்ட் NumPy SNP, இங்கே 2 அரே இருக்குது, ஒரு புது அரே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை பிரிண்ட் பண்ணுறோம், இதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது ஒரு அரே 2 அரே ஆட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணுறோம். இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு இது கொடுக்குறது 1 + 1 2, 2 + 2 4, 3 + 3 6, 2 4 6. இந்த அடிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதே கோடு தான், ஆனால் நம்ம வந்து ஆடுக்கு பதிலாக np.addக்கு பதிலாக நம்ம வந்து np.sum போடுறோம். சரியா? இந்த np.addக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், np.sumன்னு போடுறோம். இப்போ வித்தியாசம் பார்க்கலாமா? இங்கே நம்ம ஆட் போட்டோம், இங்கே சம் போட்டோம். இன்னொரு வித்தியாசம் பாருங்கள், இது ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். இங்கேயும் இந்த ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ், பட் உள்ளுக்குள்ள அரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம், அரே 1, அரே 2. இதே தான், பட் இங்கே ஜஸ்ட் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ நீங்கள் இதை ஓட்டிங்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆடுறது பாருங்கள், 12 கொடுக்குறது. அது ஏன் 12னா 1 + 2 3, 3 + 3 6. ஸோ இது ஒரு 6, அதே 6 இங்கே. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து 12. ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறது. இதான் அடிஷனுக்கும் சம்மேஷனுக்கும் வித்தியாசம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவே நம்ம வந்து பை ஆக்சிஸ் கூட பண்ணலாம். இப்போ யாராவது உங்களை வந்து சின்ன பசங்கத்தனமா டே அடிஷனுக்கும் சம்மேஷனோட வித்தியாசம் ரொம்ப புத்தகத்தனமாக கேட்டால் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது, இதுதான் வித்தியாசம் சொல்லுங்கள். இப்போது இது என்னங்க ஆக்சஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடு எல்லாமே சேமு. ஆனால் இங்கே என்னடா ஆக்சஸ் 1ன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு பாருங்களேன். என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஆட் பண்ணுறோம். 1 + 2 3, 3 + 3 6, ஒரு 6 ஒரு 6. ஸோ இதை பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இதை போட்டு நம்ம பண்ணோம். ஓகே, ஸோ இதான் விஷயம். ஆக்சஸ் பை ஆக்சஸாக பண்ணுறோம். இப்போ கியூமுலேட்டிவ் சம்னா என்னங்க, கியூமுலேட்டிவ் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து அந்த காலத்தில் நான் படிக்கும்போது ஒரு செமஸ்டர் சிஸ்டமாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த செமஸ்டர் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சேர்ந்த ஒரு மாதத்தில் ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க, அது 10%. அடுத்து சேர்ந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இன்னொரு டெஸ்ட் வைப்பாங்க, அது 40%, 40 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக வந்து ஒரு பெரிய ஃபைனல் மாதிரி வைப்பாங்க ஒரு 4-5 மாதத்தில், அது வந்து 50. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாதம் 1, 3வது மாதம் 1, 5வது மாதம் 1. அந்த 5வது மாதம் வர எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே வரும். இப்போ எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மந்தில் வந்து நீங்கள் 9 out of 10 வாங்கிட்டு வச்சுக்கலாம், 90% சொல்லி குதிக்க வேண்டாம், பிகாஸ் அது வெறும் 9 தான். அடுத்து 40 இருக்குது, அந்த 40 நீங்கள் 20 வாங்கினீங்கன்னா டோட்டலாக 50க்கு நீங்கள் 29 தான், 58% தான். அதுக்கப்புறம் நீங்கள் 50 on 50 வாங்கினா கூட 79 தான். அதே ஃபஸ்ட்டு 10 on 10 வாங்கிட்டீங்க, 40க்கு 30 வாங்கிட்டீங்க, ஸோ அது வந்து 40. அடுத்த 50க்கு நீங்கள் வந்து 40 வாங்கின்னு வச்சுக்கோங்களேன், 80%.
இந்த மாதிரி கியூமுலேட்டிவாக போகிறது பேர் தான் 1 + 1 + 1 அந்த மாதிரி 2 3 அப்படி போகிற பேர் தான் கியூமுலேட்டிவ். அந்த கியூமுலேட்டிவ் நம்ம வந்து நம்பையில் பண்ணுறது வந்து கம் சம் CUM அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். இப்போது இதை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இம்போர்ட் NumPy as NP இருக்குங்க. இந்த ஒரே அரே தான் இருக்குது. கம் சம் சொல்லிட்டு போட்டுட்டோம். இது என்னது 2 3 மொத்தம் 6 கொடுக்க போகுது. பார்ப்போமா? பாருங்க, 1 1 + 2 3 3 + 3 6 1 3 6 இதாங்க கியூமுலேட்டிவ் சம். ஆல்ரைட்டா? ஸோ இதாங்க சம்மேஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அடிஷனுக்கும் வித்தியாசம். இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க தூணே அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.